ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க, குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊத்தி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில இருந்தாலும், யார் இதுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ஒட்டுமொத்தமா அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டானவங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில யார் இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கிக் கொள்வான், தடுத்துக் கொள்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஷீலை அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, மது ஒரு சமூகத்துக்குள்ள நுழையுதுன்னா அந்த சமூகம் அழிஞ்சிரும். எதுல அழியும்னா நோக்கத்தில் அழிஞ்சிரும். அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு நீதிக்காக, ஒரு அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது. எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம ஆயிடுவான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வலா தக்கூனு கல்லதீன நஸ்ஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். கரெக்ட்டா? உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். நீங்க அல்லாஹ்வை மறந்தவர்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களையே நீங்க மறந்துடுவீங்கங்கறான். அல்லாஹ்வுடைய கட்டளையில அல்லாஹ் தடுத்த இந்த விஷயத்தை எவன் ஒருவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ, இந்த ஒரு சமூகம் செய்ய ஆரம்பிக்கிறோ, அந்த சமூகம் தன்னையே மறந்துடும். உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அவங்க தான் பாவிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. ஹபீப், இப்போ இவ்வளவு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்ல எனக்கு நார்மலைஸாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், ஃபத்வாக்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிகரெட்லாம் ஹராமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சிகரெட் போதை தருதா அப்படின்ற ஒரு கேள்விலாம் நார்மலைஸாக கேட்கறாங்க இல்லையா? அதை பத்தி என்ன? சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயமா இருந்தாலும், ஒரு விஷயத்துல ஹராம் ஹலால் அப்படின்னு வரும்போது எதுக்காக இஸ்லாம் அதை ஹராமாக்குதுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல. சிகரெட்டை ஹலாலாக்குற அறிஞர் யார் இதை ஹலால்னு சொல்றா? ஒரு மக்ரூஹ் தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஹலால்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை விட்டு விலகிக்கோங்க அப்படிப்பட்ட காரியம் தான் சொல்லி. ஆனா மூளையை மயங்கடிக்கக்கூடியதான் ஹம்ர், மதுனா. சிகரெட்டும் மூளையை மயங்கடிச்சிடும். அது மட்டுமல்ல, ஸ்மோக்கிங், நீங்க சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே இதுல என்ன இருக்கும்? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது ஒண்ணு கொன்றும். அல்லாஹ் நல்ல விஷயங்களை ஹலாலாக்குகிறான், கெட்ட விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த சிகரெட்டினால, இந்த புகையினால. நீங்க எங்க போனாலும், எந்த சென்டருக்கு போனாலும், எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சிகரெட் அடிக்காதீங்க, ஒரு உயிரை கொள்ளும், மதுவும் புகையும் உங்கள் உயிரை கொள்ளும்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறாங்க. நாடும் சரி, நாட்டுடைய அரசாங்கமும் சரி, அல்லது எல்லா வழிமுறைகளையும் சரி சொல்லக்கூடிய ஒரு உயிர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஒரு தீய விஷயத்தை தான் அல்லாஹ் ஹராமாக்குவான், நல்ல விஷயங்களை அல்லாஹ் அனுமதித்துக் கொள்வான். தன் கரத்தை